நன்றி நன்றி மேடம். எனக்கு குருவா இருக்கக்கூடிய எம்பி வினோதினி மேடம் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்களை எனக்கு அறிமுகப்படுத்தின என்னுடைய நண்பர் பிஜு அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு முன்னாடி மேடையில் பேசின ஜோதி ஜாம்பவான்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய நண்பர் வினோத் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. நான் இப்ப பேச போற டைட்டில் பார்த்தீங்கன்னா மனித குலத்தை காப்பாற்ற வந்த நாட்டு பசு கோமாதா. அதாவது போன கான்ஃபரன்ஸ்லயும் நான் பேசியிருந்தேன். நமது மனித குலத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா பாதிக்கக்கூடிய இந்த செல்போன் ரேடியேஷனை பத்தி, கதிர்வீச்சை பத்தி பேசியிருந்தேன். இதை சால்வ் பண்றதுக்கும் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா கோமாதா தான் கொடுத்துருக்கு. இதை பத்தின வீடியோ பார்த்தீங்கன்னா போன நிகழ்ச்சியில் இருக்குது. நம்ம யூடியூப் சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி. போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி நம்மளுடைய செல்போன் கதிர்வீச்சிலிருந்து நம்ம மனித குலத்தை எப்படி காப்பாற்றணும், எப்படி அதில் கோமாதா பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறத போன ப்ரோக்ராம்ல நீங்க பாருங்க. நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ மனித குலத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள், ஒரு 2-3 விஷயங்கள் சொல்லுங்க. மனிதனுக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயம் கம்யூனிகேஷன், எஜுகேஷன், ஹெல்த் அவேர்னஸ். சரி, நான் பேசிக்காவே சொல்றேன். நீர் அவசியமா, காற்று அவசியமா, உணவு அவசியம். சிம்பிளா மூணு சொல்லிடலாம். இந்த மூணுலுமே பெரும் பங்கு ஆற்றக்கூடிய நாட்டு பசு பத்தி நான் இப்போ சிம்பிளா நான் சொல்லிடுறேன். இப்ப காற்றுல பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்ன இருக்குது? காற்றுல மனிதனுக்கு தேவையான முக்கியமான விஷயம் ஆக்சிஜன். சரிங்களா? இப்ப அந்த ஆக்சிஜன் இப்ப எப்படி இருக்குது? பொல்யூஷனா இருக்கு. தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் இல்ல. இப்ப அதுக்கு சொல்யூஷன் என்ன இருக்கு? நமக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் இருக்குல்ல, இயற்கை மரங்கள் ஆக்சிஜன் கொடுக்குது. அப்ப மரங்கள் நிறைய வளர்க்கணும். பட் தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. நாட்டு பசு சுவாசிச்சு வெளியே விடுறது ஆக்சிஜன். இது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஏர் பொல்யூஷனை கட்டுப்படுத்துறதுல பாத்தீங்கன்னா நாட்டு பசு, நாட்டு மாடுகள் பெரும்பங்கு ஆற்றுது. அப்ப நம்ம காற்றுல பொல்யூஷன் இல்லாத காற்று, ஆக்சிஜன் நிறைஞ்ச காற்று நம்ம சுவாசிக்கணும்னா நாட்டு பசுவோடைய மகத்துவம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த காற்றுல தான் பாத்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன்ல ஒன் ஆஃப் த பொல்யூஷன் பாத்தீங்கன்னா இந்த செல்போன் ரேடியேஷன். அப்ப இந்த செல்போன் ரேடியேஷன் பாத்தீங்கன்னா காற்றுல இருந்து வெளியே நீக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்து எப்படி நம்மளை பாதுகாக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா போன வீடியோல சொல்லியிருந்தேன். அதுக்கும் நாட்டு பசு தான். அப்போ நம்ம காற்றுல ஆக்சிஜன் நிறைக்கிறதுக்கு நாட்டு பசு சுவாசிச்சு வெளியிடக்கூடிய ஆக்சிஜன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இது மட்டும் இல்லாம அந்த நாட்டு பசு காவியங்கள் இருக்கு பாத்தீங்களா, சாணம், கோமியம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதுலயும் ஆக்சிஜன் நிறைஞ்சு இருக்குது. சரி, இப்ப காற்று லைட்டா பார்த்திருக்கோம். தண்ணீர். இப்ப தண்ணீர்ல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எந்த தண்ணி நம்ம குடிச்சிட்டு இருக்கோம்? என்ன தண்ணி குடிக்கிறோம்? ஃபில்டர் வாட்டர் குடிச்சிட்டு இருக்கோம். ஃபில்டர் வாட்டர் குடிக்கிறோம், பாட்டில் வாட்டர் குடிக்கிறோம், இந்த மாதிரி நிறைய தண்ணிகள்லாம் குடிச்சிட்டு இருக்கோம். இப்ப அதுல போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்கெல்லாம் இருக்குதுங்களா? மினரல்ஸ் இருக்குதுங்களா? கிடைக்குதுங்களா? அதாவது நீங்க ஃபில்டர்னு சொல்லி தண்ணியில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துடுறீங்க. அதே மாதிரி பாட்டில் வாட்டர்னு சொல்லி நம்ம பாத்தீங்கன்னா அதுல இருக்க மினரல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தான் பாட்டில் வாட்டர் குடிக்கிறோம். அப்போ நம்ம மினரல் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுலயும் பாத்தீங்கன்னா
நாட்டு பசுவோட பங்கு ரொம்ப முக்கியம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரீசன்ட் சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதுதான். நம்ம நாட்டு மாட்டு சாணம் இருக்கு பாத்தீங்களா, அது காஞ்சு போனா வரட்டின்னு சொல்றோம். அதை வந்து எரிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. இப்ப எரித்த பின் அது ஆஷ் கிடைக்கும் பாத்தீங்களா, சாம்பல். இந்த சாம்பல்லையும் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் 60 to 70% நிறைஞ்சிருக்குது. இது ப்ரூஃப். அப்போ அந்த சாம்பலை எடுத்து நீங்க குடிக்கக்கூடிய தண்ணியில ஜஸ்ட் 1 லிட்டர் வாட்டருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 15 கிராம் நீங்க போட்டா போதும். போட்டுட்டு 20 நிமிடங்கள் கழித்து அந்த வாட்டர் நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஆக்சிஜன் நிறைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் என்னென்னு சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்குதோ அதை தாண்டின நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் அதுல ஆட் ஆயிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் தான் பாத்தீங்கன்னா இந்த நாட்டு மாட்டு அந்த சாணத்தை எரிக்கப்பட்ட அந்த சாம்பல்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்னா மனித குலத்துக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சுக்கிட்டு இருக்குது பாருங்க. அப்போ ஒரிஜினல் மினரல் வாட்டர் பிளஸ் ஆக்சிஜனேட்டட் வாட்டர். அப்ப அந்த தண்ணியை குடிச்சா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நம்ம செல்களுக்கு பாத்தீங்கன்னா மினரல்ஸ் மட்டும் பத்தாது, ஆக்சிஜன் தேவை. அப்போ மினரல் நிறைந்த ஆக்சிஜன் கலந்த உயிருள்ள தண்ணி பாத்தீங்கன்னா வேணும்னா இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நாட்டு மாட்டு சாணம், அந்த அது பேர் பஸ்மான்னு சொல்லுவாங்க, அது எரிச்ச பேரு. அந்த பஸ்மத்தை பாத்தீங்கன்னா 15 கிராம் 1 லிட்டர் தண்ணியில போட்டுட்டு 20 நிமிடங்கள் கழித்து நீங்க குடிச்சீங்கன்னா உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான விஷயங்கள் அதுல நிறைய இருக்கு. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு மழை நீர் வரணும்னா அதுக்கு என்ன தேவை? அதுக்கும் இயற்கை தேவை, மரங்கள் தேவை. மரங்கள்லாம் அழிஞ்சிட்டு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுலயும் பாத்தீங்கன்னா நாட்டு பசு எந்த விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு பசு இருக்கிற இடத்துல மேகங்கள் வந்ததுன்னா கரெக்டா நாட்டு பசு இருக்கிற இடத்துல நின்றுட்டு போகும். நின்று மழை பொழிஞ்சிட்டு தான் போகும். அதுக்கு என்ன காரணம்? மேகம் எந்த இடத்துல நிற்கும்? குளிர்ச்சியான இடத்துல நிற்கும். எங்க குளிர்ச்சி இருக்குதோ அங்க வந்து நின்று மழை பொழிஞ்சிட்டு போகும். அப்போ ஆக்சிஜன் உற்பத்தி அதிகமாக என்ன ஆகும்? அந்த குளோபல் வார்மிங் குறையுமா? அதனால பாத்தீங்கன்னா இந்த நாட்டு மாடுகள் இருக்கிற ஏரியா சுற்றி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் நிறைஞ்சு இருக்கிறதுனால அந்த ஏரியா பாத்தீங்கன்னா கொஞ்சம் குளிர்ச்சி தன்மை இருக்கிறதுனால அந்த பகுதியில கிராஸ் ஆகக்கூடிய மேகம் பார்த்து அந்த இடத்துல நின்று மழை பொழிஞ்சிட்டு போகும். அப்ப மழை பொழியறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நாட்டு மாடு, நாட்டு பசு இருக்குது. இது மட்டும் இல்லாம கிரவுண்ட் வாட்டர் சேவ் ஆகணும் தானே, மழை பொழிஞ்சா மட்டும் போதாதுல்ல. அப்ப கிரவுண்ட் வாட்டர் பாத்தீங்கன்னா நிக்கணும். இதுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கும் நாட்டு மாடு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நாட்டு மாடு மேய்ச்சல் போயிட்டு வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, பல கிலோமீட்டர் நடந்து போகும் நாட்டு மாடுகள்லாம். அப்படி நடந்து போகும்போது பாத்தீங்கன்னா சாணம் போட்டுட்டே போகும். அந்த சாணத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இதை தெரிஞ்ச பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த பூச்சிகள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் பூமிக்கு அடியில இருந்து துளையிட்டு மேல வரும். இந்த பூச்சிகளோட தன்மை எப்படின்னா அந்த மண்ணை சாப்பிட்டு எச்சமா போட்டு மேல வந்துகிட்டே இருக்கும். மேல வந்து இந்த சாணத்துல இருக்கக்கூடிய விஷயத்த எடுத்ததுக்கு அப்புறம் கிரகிச்சதுக்கு அப்புறம் திரும்ப வந்து பாத்வே ரிட்டர்ன் போறது, துளையிட்டு வந்து அதே பாதையில போகாது, புதுசா ஒரு பாத்வே கிரியேட் பண்ணும். அப்ப இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான சின்ன பூச்சிகள் பாத்தீங்கன்னா மேல வந்து இந்த சாணத்தை சாப்பிடும் போது அங்க துளையிட்டு இருக்கும் பாத்தீங்களா, பூமி சல்லடையாக துளையிட்டு இருக்கும். இந்த மாதிரி இயற்கையாக அந்த தண்ணியை சேமிக்க கூட ரிசர்வர் பாத்தீங்கன்னா உருவாகுது. அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குது. நான் இப்ப சொன்னது கம்மியான விஷயங்கள சொல்லி, கம்மியான விஷயத்துல இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தடுத்த வகுப்புல நம்ம கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி.
அடுத்து நம்மளோடது எண் கணிதம் இருக்குது, எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. சரியா? சுமன்ராஜ் சகோதரர், அன்பு சகோதரர், நிறைய விஷயங்கள் கிடைச்சதுங்களா? புதுசு. ஆமா, நான் எனக்கு புதுசு தான் இல்லைங்களா? அதாவது போன டைமே வந்து செல்போன்ல ரேடியேஷன் அந்த இது வந்து கதிர்வீச்சு நம்மளுக்கு வந்து நடக்காம இருக்கு, என்ன பண்றதுன்னு ஒரு இதாட்ட வச்சிருப்பாரு. காமிச்சிங்களா மற்றவங்களுக்கு? சரி சரி, ஓகே. இப்போ வந்தவங்களுக்கு தானே காமிங்க, உங்க போன்ல இருக்கிறது காமிப்பாரு பாருங்க. இதை யூஸ் பண்ணாலே அதோட கதிர்வீச்சு நம்மளை தாக்காது, நோய் தாக்காதுன்னு சொல்றாரு. ஏன்னா இவரும் வந்து மருத்துவர். சரிங்களா? உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவரோட போன் நம்பர் சொன்னீங்களா? நம்பர் சொல்லிருங்க. மொபைல் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 9787162097. இந்த நம்பரும் மேடம் தான் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மேடம் ரொம்ப நன்றி. 9787162097. ஓகே. இப்போ இந்த சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்டுங்கிறதுனால நான் போன வீடியோ பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த டெமோ மறுபடியும் இங்கே வந்து லைவாக காட்டுங்கன்னு மேடம் கேட்டதுனால மறுபடியும் அந்த டெமோவை நான் காட்டுறேன். ஏன்னா உலக சுகாதார மையம் பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, கேன்சருக்கு பல ரீசன்ஸ் இருந்தாலும் நம்பர் 1 ரீசனா இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த செல்போன் ரேடியேஷன் தான். அப்ப செல்போன் கதிர்வீச்சுனால பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உடம்பு பாதிக்குது, கேன்சருக்கே நம்பர் 1 ரீசன் செல்போன் கதிர்வீச்சா இருக்கும் போது அந்த செல்போன் கதிர்வீச்சை பார்த்தீங்கன்னா அதுல இருந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு பசு சாணம் தான், வரட்டின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதுதான் சொல்யூஷன் சொல்லி போன வீடியோலயும் நம்ம டெமோ காமிச்சிருந்தோம். இப்பவும் லைவ் டெமோ நான் காட்டுறேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாணத்தை பத்தி துளிப்பாங்க, அதோட மகத்துவம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இன்னைக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்க பார்க்க போறீங்க, லைவாவே பார்க்க போறீங்க. எப்படி செல்போன் ரேடியேஷன், செல்போன் நம்ம கையில இருந்தாலும் செல்போன் நம்ம பயன்படுத்தினாலும் நம்ம உடம்பை எப்படி பாதிக்காம காப்பாத்துறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு பசு சாணத்துல செய்யப்பட்ட இந்த ஸ்டிக்கர் மூலமா நம்ம டெமோ நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வாலண்டியர்ஸ் பார்த்தீங்கன்னா கீழ இருந்து ஒருத்தவங்க வாங்க. மிஸ்டர் ஆனந்த சுப்பிரமணியம், அவருக்கு ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாம். ஓகே. இப்போ ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்ட்ரென்த், அவருடைய உடலுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெமோல நான் வந்து காட்டுறேன். சரிங்களா? நீங்க கையை லிஃப்ட் பண்ணிக்கோங்க. லிஃப்ட் பண்ணாலும் இந்த கையை நான் அழுத்துவேன். சரிங்களா? அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்ட்ராங்கா வச்சிருக்கணும். அப்போ உங்களுடைய நேச்சுரல் ஸ்ட்ரென்த் என்னன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? கீழே இறக்கூடாது, ஸ்ட்ராங்கா இருக்கும். தெரிய மாதிரி இது ரைட் ஹேண்ட் தான் அழுத்துங்களா, ஸ்ட்ராங்கா இருக்கும். இது உங்களுடைய நேச்சுரல் ஸ்ட்ரென்த். சரிங்களா? இப்போ உங்களுடைய ஸ்ட்ரென்த் நீங்க பயன்படுத்தக்கூடிய அந்த மொபைல் போனை கையில எடுத்துக்கோங்க. இப்போ செல்போன் ஆன்ல இருக்கான்னு ஓபன் பண்ணி காமிச்சிருங்க. ஸ்கிரீனை டச் பண்ணி காட்டுங்க. ஆன்ல இருக்குது. இப்போ செல்போன் ரேடியேஷனோட இருக்கு. இந்த ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா கையில நீங்க பிடிச்சதுனால உடம்பு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இப்போ உங்களுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த மொபைல் போன் அப்படியே கையில பிடிச்சிக்கிட்டு
மறுபடியும் நான் அழுத்துவேன். உங்களுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ. சரிங்களா? அப்ப அப்படியே அவ்வளவுதான். First வச்சோடனே strong ஆயிடுச்சுன்னா நான் அழுத்துறேன். சரிங்களா? இப்போ உங்களோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ரெடி? நான் அழுத்த கூட இல்லை, ப்ரெஷரே போடல. இல்லை ஆக்டிங் கொடுக்குறீங்களா? இல்லை இல்லை, மறுபடியும் அழுத்த. சரிங்களா? அப்படியே பிடிச்சி ஸ்ட்ரென்த் எப்படி பார்க்கலாமா? இப்போ அந்த செல்போனை நீங்க அங்க பக்கத்துல கீழே வச்சிருங்க. ஏன்னா மக்களுக்கு தெரியறதுக்காக உங்க ஸ்ட்ரென்த் மறுபடியும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நேச்சுரல் ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்கலாம். லிஃப்ட் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. சரிங்களா? ரெடி? இப்போ மொபைல் எடுங்க, இன்ஸ்டன்டாவே காட்டுறேன், முடிஞ்சிடும். இப்போ சொல்யூஷன் இதுக்கு சொல்யூஷன் வேணும் தானே. இப்போ செல்போன் கதிர்வீச்சு நம்ம உடம்புல பட்டு உடம்போட செல்கள்லாம் பாதிக்குது, வீக் ஆகுது. அப்போ இதுக்கு சொல்யூஷன் வேணும். இதுக்கு நாட்டு பசு சாணம் பார்த்தீங்கன்னா எப்படி சப்போர்ட் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த சாணத்தை பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் ஃபோன் மேலே வச்சு அதே டெமோ நம்ம பண்ணி பார்ப்போம். சரிங்களா? இப்போ ரிலாக்ஸ் ஆகிட்டு கையை நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஸ்ட்ராங்காக ஆகிடும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வச்சோடனே ஸ்ட்ராங்காக ஆகி இப்போ நான் எப்படி இருக்கோம். சரிங்களா? நீங்களே வந்து இது வச்சோட நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. கை இறங்கல, முதல்ல கையை வச்ச உடனே இறங்கிருச்சு. இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. எஸ், தேங்க்யூ தேங்க்யூ சார். நீங்கள் அமருங்கள். எனக்கு இன்னொரு வாலண்டியர் வேணும். ஆனால் இவரை நான் வந்து செட் பண்ணி கூட்டு வந்திருப்பீங்க நினச்சிருப்பீங்க. ஜோதிட ஜாம்பவானே வராரு, குரு மணிகண்டன் ஐயா. வெல்கம் வெல்கம் சார். ஓகே சார். ஃபர்ஸ்ட் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் அந்த பாக்கெட்ல இருக்கக்கூடிய அந்த ரேடியேஷன் எடுத்துருங்க. ஓகே. இப்போ நம்ம நேச்சுரல் ஸ்ட்ரென்த் எப்படி, உங்க ஓன் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க, அழுத்துறேன், கீழே இறங்கு. சரிங்களா? என்ன பண்ணுறோம், ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க, கீழே இறங்க, அழுத்தப்போ ஆப்போசிட்ல டைட்டா இறக்கணும். ரெடி? மடை ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. நல்லா அழுத்தினீங்களா? உங்கள் மொபைல் கையில் வச்சுக்கோங்க. ஆனில் தான் இருக்கீங்களா? ஓகே. அந்த கையில் பிடிச்சிக்கோங்க, ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ நான் அழுத்துறேன், மொபைல் ஃபோன் கையில் வந்துடுச்சு, ரேடியேஷன் இருக்கு. இப்போ உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? அழுத்துட்டுங்களா? ரெடி? இறங்கிடுச்சு. கை ஃபர்ஸ்ட் இறக்க முடியல, முதல்ல என்னால் அழுத்த முடியல. நான் ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து நான் அழுத்த முடியல. இப்போ கம்மியாக தான் நான் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த ஸ்டிக்கர் பழையபடி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ராங்காக. ரெடி? அழுத்துட்டுங்களா? நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் இது இதில் என்னென்ன இது சொஸ்திக்கு நாட்டு மாட்டு சாணம் முடியும் அதோடைய பவர். அதாவது இப்போ நண்பர் வந்து நாட்டு பசும் சாணத்துடைய பொடி, அந்த பொடியை கொடுத்து ரேடியேஷன் பவரை வந்து கண்ட்ரோல் பண்ணாரு. പക്ഷേ அது உண்மையாலுமே சிறப்பாக இருந்தது. அங்கிருந்து பார்க்கும்போது எனக்கு இவர் ஏதோ எல்லாத்தையும் ஒரு மெய் மறக்க வைக்கிறாருன்னு நினச்சேன். ஆனால் உண்மையாலுமே அவர் சயின்டிஃபிக்காக என்னமோ ஒரு விஷயத்த தீவிரமாக கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கு வந்து அவரை வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன். இந்த பாராட்டு வந்து முழுக்க நாட்டு மாட்டுக்கு தான் சேரும், எனக்கு இல்லை. அதனால் நாட்டு மாட்டுக்கு ரொம்ப நன்றி.
ஏன்னா மனிதனை காப்பாற்ற வந்த நாட்டு மாடு, நாட்டு பசு. நன்றி, நன்றி மேடம். அதாவது உண்மையா நிரூபிச்சு காமிச்சாரு பாத்தீங்களா? நம்மளோட அடுத்த கருத்தரங்கத்துக்கு வருபவர்களுக்கு அவருடைய அது என்ன சார், அது ஆன்டி ரேடியேஷன் ஸ்டிக்கர். அந்த ஸ்டிக்கர் வந்து இங்க வருபவர்களுக்கு கொடுப்பாரு அவரு. சரிங்களா? அவர் கையால ஈவினிங் போகும்போது வாங்கிட்டு போய்க்கலாம். இப்ப இல்லைங்க, நானே கேட்டுட்டு இருக்கேன் அவர்கிட்ட. இல்ல, நிறைய நோய்களும் நம்மளை காப்பாத்தும். நிறைய நோய்கள் வந்து கண்டிப்பா காப்பாத்தும். சரிங்களா? நம்ம எப்ப பார்த்தாலும், அதாவது புருஷன் பொண்டாட்டி இல்லாம இருந்துக்கலாம், பொண்டாட்டி புருஷன் இல்லாம இருந்துக்கலாம், அவங்க தனியா தான் வந்திருக்கோம், எங்க துணையோடய வந்திருக்கோம். இல்ல இல்ல, அப்ப போனுங்கிறது போன் இல்லாம கண்டிப்பா முடியாது. உண்மைதானே? ஆமா, அப்ப போனுங்கிறது நம்ம வாழ்க்கையில ரொம்ப இன்றியமையாதா போச்சு. தூங்கும் போது எல்லா பக்கமே போன் வேணும் இல்லையா? அப்ப அந்த போன்னால என்ன மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னு தான் அவர் காமிக்கிறார். அப்ப அதுக்குண்டான தற்காப்பு, ஒரு பாதுகாப்புக்கு நம்ம இதை வச்சுக்கலாம். அதனால அடுத்த மீட்டிங்ல வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். அதுக்குள்ள நான் அவர்கிட்ட எப்படியே பேசி காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சிடறேன். என்ன சார் சொன்னீங்க? சொல்லுங்க சார், என்னமா சொன்னீங்க? ஆமாங்க சார், எல்லா குழந்தைகளுக்கு அது இந்த ஆமா கண்டிப்பா சார். இவருனால எத்தனையோ குடும்பங்கள் கண்டிப்பா வாழுங்க சார், இல்லைங்களா? கண்டிப்பா இவருக்கு வந்து ஒரு நீண்ட ஆயுளும் ஒரு நீண்ட ஒரு ஆரோக்கியமும் ஒரு கிடைக்கட்டும். சரிங்களா? இது ஒரு நல்ல சேவை, மத்தவங்களுக்கு சொல்றதே பெரிய விஷயம். என்னங்கிறீங்க? இங்க ஜிம்பாடியே யாருமே இல்ல. நம்ம கிஷோர் வேணா கூப்பிட்டுருவோமா? அந்த பையனை கூப்பிடுங்க. பாத்திரல வாங்க. ஜிம்பாடி ரெடி? நல்லா ப்ரெஷர் கொடுக்கணும். உங்கள் ஸ்ட்ரென்த் இது ஓன் ஆன்லைன் இருக்குது, மக்கள் ஆன்லைன் இருக்குன்னு காமிச்சாங்க. ஓகே, இப்போ அதே மாதிரி செய்த இப்போ நான் அழுத்துறேன். உங்கள் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கலாம்? சரிங்களா? ரெடி? இப்போ அந்த ஸ்பீக்கர் ஃபுல் ஃபோர்ஸ் கொடுக்கலாம். அதாவது சார் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, குழந்தைங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு. உண்மையிலேயே இந்த செல்போன் கதிர்வீச்சு பெரியவங்களை விட குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 மடங்கு அதிகமா பெனட்ரேட் ஆகும். ஏன்னா அவங்களோட ஸ்கல், தலை, மண்டை ஓடு பார்த்தீங்கன்னா சாஃப்டா இருக்கும். அப்ப நம்ம பார்க்கறத விட குழந்தைங்க பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெனட்ரேஷனுடைய ரேஷியோ சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் அதிகம், 5 மடங்கு அதிகம். அப்ப நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? குழந்தைகள் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு மொபைல் போனை கையில கொடுக்குறோம். இல்ல நம்ம குழந்தை வந்து போன் எடுத்து பேசுற மாதிரி போட்டோ எடுத்துக்கிறோம், பெருமையை நினைச்சுக்கிறோம். அப்ப என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க. கேன்சருக்கு நம்பர் 1 ரீசனே அதுதான்னா, குழந்தைங்க கையில கேன்சர் வரக்கூடிய செல்போனை கொடுக்கலாமான்னு யோசிச்சு பாருங்க. இதை நிறைய பேருக்கு சொல்லி கொடுங்க. நன்றி, நன்றி. அருமை, அருமைங்க. அன்பு சகோதரருக்கு மரியாதை வந்து நம்மளோட சகோதரர்கள் பண்றாங்க. வினோத்தும் குருமணிகண்டன் ஐயாவும்.